இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர், டிரைவர், கண்டக்டர், ஏஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையும் நிரப்புறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் பொறுத்த வரைக்கும் 2025 கட் ஆஃப் மதிப்பெண்களை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. தமிழக அரசு டிரைவர் கண்டக்டரை எந்த அளவுக்கு எடுப்பாங்க அப்படின்றது இதுவரை யாருக்குமே தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான காலி பணியிடங்களை வேணால் நிர்ணயிக்கிறதுக்கு உண்டான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வெளியாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிச்சயமாக 100% அதிக அளவில் கொண்டு வருவாங்க அப்படின்றது மட்டும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் கண்டக்டரை போக்குவரத்து கழகத்தில் எதற்காக எடுக்கணும் அப்படின்றது தான் இப்போது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கண்டக்டர் தனித்தனியாக எடுப்பாங்களா, டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி ஓடிட்டே தான் இருக்குது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் நடக்க இருக்குது. அதிக அளவு கட் ஆஃப் கிடைச்சவங்களுக்கு மட்டும்தான் டிரைவர் கம் கண்டக்டர் கிடைக்குமா? என்னுடைய கட் ஆஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்குது. நான்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கட் ஆஃப் எல்லாமே என்னுடைய மார்க்ஸ் ஸ்கோர் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சார்பாக கவலையே இல்லாமல் ஒரு பதில் தர இருக்காங்க. என்ன அந்த மாதிரி ஒரு பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படும். எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி காலி பணியிடங்கள் அதிக அளவில் உயர்த்த போகிறாங்க. கிட்டத்தட்ட 8500 டிரைவர் கண்டக்டர் எடுக்கிறதா திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாகவும் எடுப்பாங்க, கண்டக்டர் தனியாகவும் எடுக்க தான் போகிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா? டிரைவர் கண்டக்டரும் எடுப்பாங்க, டிரைவரையும் எடுப்பாங்க, கண்டக்டராகவும் எடுப்பாங்க, டிரைவர் கம் கண்டக்டராகவும் தான் எடுக்க போகிறாங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற முக்கியமான வரலாறு. ஓகேங்களா? இது ரொம்ப காலமாகவே நிகழ்ந்துட்டு தாங்க இருக்குது இது நம்ம டிஎன்எஸ்டிசியில். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பிரகாரம் அவர் ஒரு இப்போ இருக்கிற போட்டி பிரகாரம் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் டிரைவரே எடுத்துகிட்டு அவர் கண்டக்டராக போனால் போக மாட்டார், ஒருத்தர் கண்டக்டராகவே எடுத்துகிட்டு அவர் திடீர்னு டிரைவராக போனால் போக மாட்டார். ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே எடுத்துக்கலாம். 2 கேட்டகரி இருக்கிறவங்க 2 லைசன்ஸுமே இருக்கிறவங்கள நம்ம எடுத்து வச்சுட்டு, ஒருவேளை டிரைவர் இல்லாதப்போ டிரைவரை போட்டுக்கலாம், அவர் ஆக்கிக்கலாம், கண்டக்டர் இல்லாதப்போ அவரை நம்ம கண்டக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் இருக்கிற சில சூட்சமங்கள். இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே கடந்த ஜூலை 27 நடந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதோடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களும் பார்த்திங்கன்னா பேஸ்டான் ரிசல்ட்டை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். ஆன்சர் கீஸ் எல்லாமே இன்னும் அஃபிஷியலாக கொடுக்கல, அன்அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கண்டிப்பாக நிலவுங்க. டிஎன்எஸ்டிசியுடைய கட் ஆஃப் ஆஃப்டர் ஆன்சர் கீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிக்கு டிரைவருக்கு 80ங்க, கண்டக்டருக்கு 81ங்க. டிரைவர் கம் கண்டக்டராக அவர் எடுக்கிறாங்க அப்படின்னா 75 இருந்தாலே அவர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பிசி இதில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இதுலேருந்து ஒரு 5 மார்க் பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 100%, 200% பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் குறையும். எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. 100% இதுலேருந்து 5 மதிப்பெண்கள் குறையுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிசிக்கு டிரைவருக்கு 75, கண்டக்டர் 76, டிரைவர் கம் கண்டக்டர் 70. தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டின்றது 20 மதிப்பெண்கள் நிச்சயமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நடந்ததுக்கு பிசி முஸ்லீமில் டிரைவருக்கு 76, கண்டக்டருக்கு 77, டிரைவர் கண்டக்டருக்கு 75, தமிழ் எலிஜிபிலிட்டி ரேஞ்சு 20ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு டிரைவருக்கு 71, கண்டக்டர் 74, டிரைவர் கம் கண்டக்டர் 73, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 20ங்க. அடுத்து எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 70, டிரைவர் கம் கண்டக்டர் 69, டிரைவர் கம் கண்டக்டர் 67, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 20 மதிப்பெண்கள் நிச்சயமாக இருக்கணுங்க. அடுத்து எஸ்சிஏக்கு டிரைவருக்கு 68, கண்டக்டருக்கு 66, டிரைவர் கம் கண்டக்டர் 66, தமிழ் எலிஜிபிலிட்டி 20ங்க. அடுத்து எஸ்டிக்கு டிரைவருக்கு 67, கண்டக்டருக்கு 66, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 66, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 20ங்க. பிஎஸ்சி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிரைவருக்கு 65, கண்டக்டர் 65, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 65, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப 20ங்க.
ஸோ எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஜெண்டர் டெஸ்டியூட் விடோவாக இருக்க பட்சத்தில் டிரைவருக்கு 60, கண்டக்டருக்கு 60, டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் 60. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடு தமிழ் எலிஜிபிலிட்டி 20. ஸோ அப்படி 60னா வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி கட்டினா 40 மார்க் எடுத்தாவே போதும், தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லைனா. ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் செய்முறை தேர்வுக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.